நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல சோனியோட பிராவியா 4K LED டிவி இந்தியால வெற்றிகரமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து Fitbitோட 3 வகையான டிவைஸ். இதுவும் வெற்றிகரமா இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. இத மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது சோனியோட பிராவியா X9000H சீரிஸோட 4K LED ஆண்ட்ராய்ட் டிவி வந்து இந்தியால அறிமுகப்படுத்திட்டாங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு PS5 கேமை வந்து நீங்க இதுல பயன்படுத்த முடியும். அதாவது PlayStation 5 வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இருக்கு. இதுல 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. ஆண்ட்ராய்டு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI போர்ட் இருக்கு. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த சோனியோட பிராவியா 9000H சீரிஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல 2 இன்ச் வருது, உங்களுக்கு 55 இன்ச்சும் அடுத்தது வந்து 65 இன்ச்லேயே உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1,60,000 ரூபாய் வரைக்கும் வந்து இதை வந்து விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுடைய சொந்த தளத்தில் அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தளங்களில் கூட இந்த சோனியோட பிராவியாவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Fitbit தரப்புலேருந்து. Fitbit கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே 3 வகையான வேரபிள் கேட்ஜெட்ஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். Fitbit தரப்புலேருந்து Fitbit Sense, அதுக்கப்புறம் Fitbit Versa 3, அதுக்கப்புறம் Fitbit Inspire 2, இந்த 3 வகையான வியரபிள் வாட்ச் வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இது குளோபலி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விற்பனை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேயே வந்து இதோட விற்பனை வருது. இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,999 ரூபாய்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்தியாவோட ஃபேமஸான காமர்ஸ் சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் Fitbit தரப்பில் உள்ள ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியோ தரப்பில் வந்து ஒரு இமேஜ் ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. Wi-Fi மெஷ் ரவுட்டர் அப்படிங்கிற பேரில். இது ரவுட்டர் தான், வைஃபையாக யூஸ் பண்ணிக்கலாம், லேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் லீக் ஆயிருக்கு. 2,500 ரூபாய்க்கு இது வந்து விற்க போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஜியோ தரப்புல இருந்து கன்ஃபார்மாக சொல்லலை. இந்த மெஷ் டெக்னாலஜி ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, ஏர்டெல் நிறுவனம் தங்களுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் மெஷ் டெக்னாலஜியோட இணைச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஜியோவும் இதை கொண்டு வர போகிறாங்க தங்களுடைய புதிய ரவுட்டரில். ஸோ கூடியவில் ஜியோ தரப்புல இருந்து இந்த வைஃபை மெஷ் ரவுட்டரை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Amazfit Zep ஸ்மார்ட் வாட்ச் வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. இது இங்கே இல்லைங்க, இந்தியாவில் இல்லைங்க, யூஎஸ்லையும் யூகேலையும் வந்து இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அங்கே தான் விற்பனைக்கு வருது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்கும் கூடிய வரலாம். Amazfit Zep ஸ்மார்ட் வாட்ச். இதில் வந்து 7 days பேட்டரி லைஃப் யூஸ் பண்ணும்போது 7 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாங்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி SpO2 மானிட்டரிங் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட்க்கு வந்து 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 15 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும். சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 hours அப்படின்னு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ப்ரைஸாக இருக்குது, யூகேல ஒரு ப்ரைஸாக இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,500 ரூபாய் இந்தியனோட மதிப்புப்படி இருக்குது. அதே மாதிரி யூகேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு 20,500 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த Amazfit Zep ஸ்மார்ட் வாட்ச் இந்தியாவுக்கு வந்தால் என்ன விலையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கூடிய எதிர்பார்க்கலாம் இந்தியாவிலையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது DJI. DJIனா யாரும் தெரியுமா? ட்ரோனில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறான். இவங்களுடைய ப்ராடக்ட் செம்மையாக இருக்கும். DJIயோட ட்ரோன். ஸோ ட்ரோன் மட்டும் இல்லைங்க, இப்போ நிறைய ப்ராடக்ட்லாம் அவங்க வந்து களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஆக்ஷன் கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிம்பிள், இதிலெல்லாம் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு புதிய கிம்பல் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. அதோட ஸ்பெக்ஸும் லீக் ஆயிருக்கு, அதோட ப்ரைஸும் லீக் ஆயிருக்கு. OSMO மொபைல் 4 அப்படிங்கிற பேரில் ஒரு கிம்பல் வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 15 மணி நேரம் வந்து உங்களுக்கு இது பயன்படுத்த முடியும் இருக்காங்க. ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 400 கிராமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, இவ்வளோதாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த OSMO மொபைல் 4ல் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இது கூடியவில் இந்தியாவில் இல்லைங்க, யூரோப்பில் வந்து இதை லான்ச் பண்ண போகிறாங்க. யூரோப்பில் என்ன ப்ரைஸ் வந்து செட் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 யூரோல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த OSMO மொபைல், DJIயோட OSMO மொபைல் 4 கூடியவில் இந்தியாவிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Vivo தரப்புல இருந்து அட்டகாசமான ஒரு Y சீரிஸ் மொபைலை வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க. Vivo Y20, Vivo Y20i 5000 mAh பேட்டரி, 3 GB RAM, 4 GB RAM, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், Snapdragon 460 சிப்செட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, அதாவது LCD டிஸ்பிளே இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஃபோனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா,
ஃப்ரண்ட்டில் ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வசதிகள் இருக்குது. நார்மலாக மற்ற விஷயங்களும் எல்லா மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விவோட Y சீரீஸில் Y20 Y20i நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 28 முதல் விற்பனைக்கு வருது ஒரு மாடல், அதாவது Y20 விற்பனைக்கு வருது. அதே மாதிரி Y20i வந்து செப்டம்பர் 3லேருந்து விற்பனைக்கு தொடங்குறாங்க. ஸோ இதோட ஆரம்ப விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 13,000 வரைக்கும் வந்து இந்த மொபைலை சேல் பண்ணுறாங்க. ஸோ வாங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கலாம். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் அதே நேரத்தில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த தளங்களையும் வாங்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஏசூஸ் தரப்புல இருந்து Zenfone 7 சீரிஸ் மொபைல் வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிருக்காங்க, தைவானில் அறிமுகப்படுத்திருக்காங்க. Zenfone 7, Zenfone 7 Pro ரெண்டு மொபைல் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயங்கள் என்னன்னா 64 மெகா பிக்சல் கேமரா, அதுவும் ட்ரிபிள் ரியர் கேமரா. இதில் ஃபிளிப் அப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை 5000 mAh பேட்டரி, Snapdragon 865+ சிப்செட்டை வந்து இதில் அறிமுகப்படுத்துறாங்க. Android 10 அவங்க சொந்த OS ஆன Zen UI மூலியமா இந்த Android 10 வந்து ரன் ஆகுதுன்னு இருக்காங்க. 6GB RAM, 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி சகல வசதிகள் இந்த ஏசூஸோட Zenfone 7 சீரிஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். டாலர் படி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் $750 கிட்டத்தட்ட ஒரு $850 வரைக்கும் இதை விற்பனைக்கு வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த மொபைலும் இந்தியாவுக்கு வரலாம். இப்போதைக்கு இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஷாமியோட ரெட்மி. ஷாமி கொஞ்ச நாளைக்கு முன்னகட்டி Redmi 9 Prime அப்படிங்கிற மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த மொபைல் அப்படியே இன்டர்நேஷனல் வெர்ஷனாக கொண்டு போனாங்க Redmi 9 அப்படிங்கிற பேரில் ஜூலை மாதம். இப்போ அந்த Redmi 9 வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி வருதுன்னா Redmi 9C அப்படிங்கிற மொபைலை Redmi 9 வந்து அப்படியே மாத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த Redmi 9 மொபைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள். MediaTek Helio சிப்செட் இருக்குது, 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் 13 மெகா பிக்சல் கேமரா, அதுக்கப்புறம் Android 10 இந்த மாதிரி சகல வசதிகள் இந்த Redmi 9 மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த மொபைல் என்ன விலையில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட 9,000 10,000 ரூபாய்க்குள்ள வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. ஸோ வாங்க விருப்பம் உள்ளவங்க me.com, me home, அதுக்கப்புறம் அமேசான் இந்தியாவில் வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது LG தரப்புல வந்து ஒரு அட்டகாசமான ஒரு எலக்ட்ரானிக் மாஸ்க் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. எங்கன்னா IFA 2020 பெர்லின் ஷோல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இப்போ COVID-19 பெண்டமிக்னால நிறைய இந்த மாதிரி நோய்கள் உடனுக்குடனே பரவுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரானிக் மாஸ்க்கை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. முழுக்க ஒரு ஏர் பியூரிஃபையர் எலக்ட்ரானிக் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பேட்டரிலாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 850 mAh பேட்டரி கொண்டதாக இருக்குது. அதுக்கப்புறம் UV LED அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா வரக்கூடிய கிருமியை, அட்டாக் பண்ணக்கூடிய கிருமியை வந்து தடுத்து அழிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் மாஸ்க்கை IFA 2020 பெர்லின் ஷோவில் LG நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது Realme தரப்புல இருந்து அட்டகாசமான 2 மொபைல் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது எப்போனா செப்டம்பர் 3ல் Realme 7 சீரீஸில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுக்கு முன்னால் செப்டம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா Realme X சீரீஸில் 2 மொபைல் இந்தியாவுக்கு வெளியே அறிமுகப்படுத்த போகிறாங்க. Realme X7, Realme X7 Pro. இப்போ Realme 7 Pro வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க செப்டம்பர் 3ல். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் அவுட் ஆயிடுச்சு. அதுலேயும் Realme 7 Pro வந்து முழுமையாக லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதில் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4500 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் குவாட் ரியர் கேமரா 64 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் இந்த சோனியோட IMX சென்சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த Realmeயோட 7 சீரீஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ப்ரைஸ் மட்டும் இப்போ லீக் அவுட் ஆகலை. செப்டம்பர் 3 வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் டிவியை இந்தியாவில் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் வந்து இந்த ஷாமி. ஷாமிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus, அதுக்கப்புறம் Realme, இவங்கெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கோல வச்சு இருக்கிறாங்க. இப்போ Itel இவங்களும் நாங்களும் ஸ்மார்ட் டிவியை தயாரிக்க போகிறோம், இந்தியாவில் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 32 இன்ச் 55 இன்ச் இந்த 2 இன்ச்சில் வந்து ஐடெல் தரப்பில் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ஸ்மார்ட் டிவியை பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஐடெலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ், டெக்னோ அப்படிங்கிற 2 கம்பெனி இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஐடெலோட டைரக்ட் ஸ்மார்ட் டிவியை இந்தியாவில் நீங்கள் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.